வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு. இது மீன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகத்தை சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் ஒரு முழு பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்குங்க. தக்காளியை பொடியாக கட் பண்ண வேண்டாம், 4ஆக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. இது கூட 2 பெரிய கத்திரிக்காவை நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் 4 கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். நான் 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குங்க. காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. கத்திரிக்காவை எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1/4 மூடி தேங்காய். இதை மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க 2 சக்கரவள்ளி கிழங்கு இது கூட சேர்த்துக்குங்க. இது சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் பாதி வெந்த உடனே இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ தீயை நல்லா கூட்டி வச்சுக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தண்ணிலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் புளி எடுத்துக்குங்க. இதை நல்லா கரைச்சிட்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்குங்க. புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிக்ஸி அலசின தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதி வந்தவொடனே மூடி வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரியிற வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் இல்லாமையே மீன் குழம்பு வாசனை நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க, சக்கரவள்ளி கிழங்க வச்சு சூப்பராக ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.